தை பிறந்தால் வழி பறக்கும் நயினா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. ஒரு வலிமையான கூட்டணி அமைப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஐயா, தை பிறந்தால் வழி பிறக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கத்தானே வேணும். நயினா நாகேந்திரனுக்கு எந்த பக்கம் வழி பிறக்கிறது என்று பார்ப்போம். எங்களுக்கு தமிழ்நாட்டிலே திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்து நடக்கும். அதுதான் எங்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும். நயினா நாகேந்திரனுக்கு வேணால் எங்கேயாச்சும் கவர்னரோ அல்லது ஒன்றிய அரசில் ஏதாச்சும் பதவிகளோ கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள். தேமுதிக மாநாட்டில் கூட்டணி உறுதியாயிடுச்சு, விரைவில் அறிவிப்புன்னு சொல்றாங்க. தேமுதிக திமுக கூட்டணி வாய்ப்பு இருக்காங்க சார். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் கூட்டணியை எங்களுடைய தலைவர் முடிவு செய்வார். இப்பொழுது இருக்க கூட்டணி அப்படியே இருக்கும். கூடுதலாக வருபவர்களை எப்படி ஏற்றுக்கொள்வது என்பதை பற்றி எங்களுடைய தலைவர் முடிவு செய்வார். பாமக தலைவர் ராமதாஸ் ஸ்டாலின் ஆட்சி அருமையா இருக்குன்னு சொல்லியிருக்காரு கூட்டணிக்கு வர்றதுக்கு. அந்த பாராட்டுக்கு நன்றி. கூட்டணிக்கு வருவதற்கான அச்சாரம் அல்ல. அவர் எப்போதுமே இன்றைக்கு சில கருத்துக்களை எங்களுக்கு எதிராகவும் சொல்லியிருக்காரு, ஆதரவாகவும் சொல்லியிருக்காரு. அதுக்காக கூட்டணிக்கு வரப்போகிறார் என்ற அர்த்தம் அல்ல. கூட்டணி என்பது வேறு, பாராட்டுதல் என்பது வேறு. ஓகே, அவ்வளோதானே. வேறு ஒன்றும் உங்கள்கிட்ட கேள்வி இல்லை. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்றத்தில் பல்வேறு வாதங்களை நம்ம அரசு சார்பாக செஞ்சிருந்தாலும் நீதிபதி ஒரு சில கருத்துக்களை சொல்றாரு. அது நம்ம ஏற்கக்கூடியதாக இருக்கா? நீங்கள் யாரோட தூண்டுதல் மேலே செயல்பட்டீங்க? சேகர்பாபு சொன்னாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாங்க நீதிபதி. அதோடு இல்லாமல் இந்த மன்னிக்க முடியாத நீதிமன்ற உத்தரவை மதிக்காத ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் நாங்கள் இது பண்ண முடியாது, மன்னிக்கவே முடியாதுங்கிற ஒரு கருத்தை வெளியிட்டார். நீதிமன்றத்துக்கு எல்லா அதிகாரமும் உண்டு, வானளாவிய அதிகாரம் உண்டது தான் நீதிமன்றம். எனவே அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதித்தால்தான் இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இது இருக்கும். ஆனால் அதில் குறையீடுகள் இருந்தால் அதை பற்றி மேல்முறையீடு செய்வதற்கு வழி இருக்கிறது. ஒரு நீதிபதி சொல்கிற தீர்ப்பு சரின்னு அந்த கோர்ட்டோட முடிஞ்சு விட போகிறதில்ல. அது தப்புன்னு அடுத்த கோர்ட்டு சொல்ல போகிற போது இவர் சொன்னது தப்புன்னு அந்த நீதிமன்றத்தில் வழக்காடுகிற உரிமை வழக்கறிஞருக்கு உண்டு. அதை போல் வழக்காட முடியும். எனவே ஒன்று சரியாதுங்கிறத கோர்ட்டு இங்கே சொல்லிடுச்சு தங்களுடைய தீர்ப்பை. அந்த தீர்ப்பை அலசி பார்த்து கற்றாய்ந்த நீதிபதி இந்த இடத்தில் இப்படியெல்லாம் தவறிழைத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய உரிமை உச்ச நீதிமன்றத்திலோ உயர் நீதிமன்றத்திலோ இன்னொரு வழக்கறிஞருக்கு, அந்த கேஸை நடத்துகிற வழக்கறிஞருக்கு உண்டு. திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றணும்னு தீர்ப்பு கொடுத்த ஜிஆர் சுவாமிநாதன் நீதிபதியை மிரட்டின வரலாற்று அச்சுறுத்த வகையில் செயல்பட்ட வரலாற்று 75 ஆண்டு கால வரலாற்றில் இல்லைன்னு சொல்லி ஆளுநர் ரவி சொல்லியிருக்காரு. ஆளுநர் ரவிக்கு என்ன தெரியும்? யார் போய் அச்சுறுத்துனாங்க என்ன தெரியும்? வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு எங்கேயாச்சும் போயிட்டு வருவார், டெல்லிக்கு போயிட்டு வருவார், வந்த உடனே ஏதாச்சும் ஒரு கதையை விட்டுட்டு போயிட்டு இருப்பார். ஆளுநர் என்று ஒருவர் இருப்பதையே நாங்கள் மறந்து விட்டோம். எனவே அதை பற்றி எல்லாம் இனிமேல் ஆளுநரை பற்றி கேட்காதீர்கள். ஆளுநர் என்று ஒருவர் இருப்பதை நாங்கள் மறந்து விட்டோம். நீங்க எப்படி சொல்றீங்க? சபாநாயகர் அப்பாவும் ஆளுநரும் அரசும் இணக்கமாக தான் இருக்கு. அவரோட ஒப்புதல் பேர் தான் இந்த சட்டமன்ற கூட்டம் தொடருது, கூட்டிட்டு சொல்றாரு. ரொம்ப நல்லது. அன்னைக்கு பார்ப்போம். கூட்டத்தன்னைக்கு அன்னைக்கு எப்படி பண்ணுறாரு, என்னென்ன நடந்துக்கிறாரு, எல்லாம் தமிழ்நாடே பார்க்கத்தானே போகுது. நல்ல முறையில் நடந்துக்கிறாரா, இல்லை திருப்பி தன்னுடைய விஷமத்தனத்தை குறும்புத்தனத்தை காமிக்க போகிறாரா, எல்லாத்தையும் அன்னைக்கு பார்ப்போம். சார், தமிழ்நாட்டில் 1100 பள்ளிகள் தலைமை ஆசிரியர் பணியிடம் காலியாக இருக்குது. இந்த 5 ஆண்டுகளில் எந்தவித பணியிடங்கள் நிரப்பப்படலை. இதனால் மாணவர் சமூக அரசியல் இது அப்படின்னு சொல்லி சார், எத்தனை ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பி இருக்கிறோம் என்று ஒவ்வொரு ஆண்டும் எங்களுடைய மானிய கோரிக்கைகளை சொல்லியிருக்கோம். ஆசிரியர்கள், புதிய ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதை ஒவ்வொரு பள்ளியிலும் போய் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. கருத்து கூறுவர்களாக எல்லோரும் இருக்காதீர்கள். ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், நியமிக்கப்படவில்லை என்று சொல்வது தவறு. திமுக கூட்டணியை வீழ்த்தும் வகையில் மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பாஜகவும் அதிமுகவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுகவும் பாஜகவும் மெகா கூட்டணி, மெகா ஸ்டார் கூட்டணி வேணா வைக்கலாம். 200 தொகுதிகளை தாண்டி வெற்றி பெறுவோம்னு சிஎம் சொல்லியிருக்காரு. அந்த நம்பிக்கை இருக்கா? அதை விட அதிகமாக ஜெயிப்போங்கிறது தான் எங்களுடைய எண்ணம்.